ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகம். அதில் புவியியல் பகுதி பாடம் 2 வானிலை மற்றும் காலநிலை. இந்த பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. பாடத்துக்குள்ளேருந்து 70 கேள்வியை பார்க்க போகிறோம். பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் இருக்குது. மொத்தம் 80 கொஷின் பார்க்க போகிறோங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக டெட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். புவியில் உள்ள வாயுக்களை பொறுத்துக. பூமியில் வாயுக்கள் நிறைய இருக்குது. இதை கரெக்டாக பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் 78% இருப்பது நைட்ரஜன், 21% இருப்பது ஆக்சிஜன், 0.97% இருப்பது ஆர்கான், 0.03% இருப்பது கார்பன் டை ஆக்சைடு, 0.04% இருப்பது மற்ற வாயுக்களும் நீராவிகளும். நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக இருக்கிறது நைட்ரஜன். ஹைட்ரஜன் போட்டுறாதீங்க. அதிகமாக இருக்கிறது நைட்ரஜன் 78% இருக்குது. ஆக்சிஜன் 21% இருக்குது. இரண்டாவது கேள்வி, கிளைமா என்பது எம்மொழி சொல். கிளைமேட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? கிளைமேட்டு இந்த கிளைமாங்கிற வார்த்தையில் தான் வந்திருக்கு. கிளைமா என்பது கிரேக்க மொழிச்சொல். கிளைமா அப்படின்னா அது கிரேக்க மொழிச்சொல். மூன்றாவது கேள்வி, கிளைமோ என்ற சொல்லுக்கு தமிழில் டேஸ் என்பது பொருள். கிளைமோ என்ற சொல்லுக்கு தமிழில் என்ன பொருளுங்க? இதுக்கான பதில் சாய்வு கோணம் என்று பொருள். கிளைமோ அப்படின்னா தமிழில் சாய்வு கோணம் என்று அர்த்தம். நான்காவது கேள்வி, காலநிலைனா கிளைமேட்டு. காலநிலை என்பது எத்தனை ஆண்டு கால வானிலையின் சராசரி ஆகும்? அதாவது கிளைமேட் என்பது வேற, வெதர் என்பது வேற. காலநிலைனா கிளைமேட்டு, வெதர்னா வானிலை. காலநிலை என்பது 35 ஆண்டு கால வானிலையின் சராசரி. 35 வருஷ வானிலை எடுத்து அதை சராசரிப்படுத்தினோம்னா அதுதான் காலநிலை. ஐந்தாவது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. 2 கூற்று இருக்கு, எது சரின்னு சொல்லணும். காலநிலை அடிக்கடி மாறக்கூடியது, வானிலை அடிக்கடி மாறக்கூடியது. இதில் எது சரின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் வானிலை என்பது அடிக்கடி மாறக்கூடியது. அது ஒரு நாளில் நடக்கிறது. இன்றைக்கி மழை பெய்யலாம், நாளைக்கு வெயில் அடிக்கலாம், மாறிட்டே இருக்கும். ஆனால் காலநிலை என்பது மாறவே மாறாது. ஸோ இங்கே தப்பு. மாறாது அப்படின்னு வரணும். காலநிலை என்பது மாறாது, வானிலை என்பது அடிக்கடி மாறும். பார்த்தீங்கன்னா கூற்று 2 மட்டும் சரி. ஆறாவது கேள்வி, வளியியல் என்பது டேஸ் அறிவியல் பிரிவாகும். வளியியல் என்பது எதனுடைய அறிவியல் பிரிவாகும்? இதுக்கான பதில் வானிலை. வானிலையுடைய அறிவியல் பிரிவு தான் வளியியல். காலநிலைக்கு காலநிலையியல்னு வரும். சரிங்களா? காலநிலைக்கு காலநிலையியல்னு சொல்லுவாங்க. காலநிலையியல். ஏழாவது கேள்வி, நீரோட்டத்திற்கும் காற்றோட்டத்திற்கும் காரணமாக உள்ளது எது? இந்த பூமியில் நீரோட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. நீர் இங்கிருந்து அங்கே போயிட்டே இருக்குது. காற்றும் அதே மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த இரண்டுக்கும் காரணமாக இருப்பது என்ன? இதுக்கான பதில் வெப்பநிலை தான். வெப்பநிலை தான் இந்த ரெண்டையும் தீர்மானிக்குது. எட்டாவது கேள்வி, வானிலை மற்றும் காலநிலையின் முக்கிய கூறுகளில் சரியானது எது? வானிலைக்கும் காலநிலைக்கும் ஒரே மாதிரியான கூறுகள் தான். மொத்தம் 5 கூறுகள் இருக்குது. வானிலை, காலநிலை இந்த இரண்டையும் தீர்மானிப்பது அந்த பகுதியின் வெப்பநிலை, மழை வீழ்ச்சி, காற்றழுத்தம், ஈரப்பதம், காற்று. அனைத்துமே சரிங்க. இந்த 5 தான் வானிலையையும் காலநிலையையும் தீர்மானிக்கும். 9வது கேள்வி, சூரிய கதிர்வீச்சுகளிலிருந்து பூமிக்கு வெப்பம் கிடைக்கும் வழிமுறைகளில் சரியானவை. சூரியன்ட்டு நமக்கு எப்படி வெப்பம் கிடைக்குதுன்னா 3 வழிகளில் வெப்பம் கிடைக்குதுங்க. 3 முறையில் வெப்பம் கிடைக்குது. அதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல், வெப்ப சலனம். வெப்ப அலையெல்லாம் கிடையாது. இந்த 1, 2, 3 என்பது சரி. வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப கடத்தல், வெப்ப சலனம் இந்த 3 முறை மூலமாக தான் சூரிய கதிர்களிலிருந்து பூமிக்கு வெப்பம் கிடைக்கிறது. 10வது கேள்வியை பாருங்க. ஓரிடத்தில் 24 மணி நேரத்திற்குள் நிலவும் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலைக்கு இடையே உள்ள சராசரி என்ன? ஒரு இடத்துல 24 மணி நேரம் எடுத்துக்கோங்க. அதிகபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலை இருக்குமா? அந்த இரண்டுக்கும் இருக்கிற சராசரிக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. வெப்பநிலை வீச்சுன்னு சொல்லுவாங்க. வெப்பநிலை வீச்சு. 11வது கேள்வி, வெப்ப குறைவு வீதம். இதன்படி வளிமண்டல அடியடுக்கில், வளிமண்டலத்துடைய அடியடுக்கில் 1000 மீட்டர் உயரத்திற்கு எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறைந்து கொண்டே வருகிறது? நீங்கள் பூமியிலிருந்து அப்படியே கிளம்பி மேலே போகிறீங்க. 1000 மீட்டர் போகும்போதெல்லாம் வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே வரும். எங்கே குறையும்? அடி அடுக்கில் மட்டும்தான் குறையும். எவ்வளோ குறையும்னா 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும். அடுத்த 1000 மீட்டர் போனீங்கன்னா அப்பையும் குறையும்.
குறைஞ்சிக்கிட்டே வரும். எவ்வளோன்னா 6.5 டிகிரி செல்சியஸ். 12வது கேள்வி, ஐசோதெர்ம் என்பது என்ன? ஐசோதெர்ம் என்பது என்ன? தெர்ம்னா தெர்மல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெப்பம், சம வெப்பக்கோடு. வரைபடத்தில் சம வெப்பக்கோடுகளை வரைபடமாக குறிப்பிட்டாங்கன்னா அதை தான் ஐசோதெர்ம்னு சொல்லுவாங்க. 13வது கேள்வி, ஐசோபார் என்பது என்ன? ஐசோதெர்ம்னா சம வெப்பக்கோடு, ஐசோபார் அப்படின்னா சம காற்றழுத்த கோடு. சம காற்றழுத்த கோடுக்கு தான் ஐசோபார்னு பேர். 14வது கேள்வி, ஐசோஹைட்ஸ் என்பது என்ன? ஐசோஹைட்ஸ், இதுக்கான பதில் ஐசோஹைட்ஸ்னா சம மலையளவு கோடு. சம மலையளவு கோடுக்கு தான் ஐசோஹைட்ஸ்னு பேருங்க. 15வது கேள்வி, ஐசோலோபார் என்பது என்ன? ஐசில்லோபார் என்பது என்ன? இதுக்கான பதில் சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடுக்கு தான் ஐசில்லோபார்னு பேருங்க. 16வது கேள்வி, சராசரி சம வெப்பநிலை கோடு என்பது என்ன? சராசரி சம வெப்பநிலை கோடு என்பது என்ன? ஐசோக்ரைம்னு சொல்லுவாங்க. ஐசோக்ரைம். 17வது கேள்வி, சம சூரிய வெளிச்சக்கோடு என்பது என்ன? சம சூரிய வெளிச்சக்கோடு என்பது என்ன? ஐசோஹெல்னு சொல்லுவாங்க. ஐசோஹெல். 18வது கேள்வி, வானிலை ஆய்வாளர்கள் வெப்பநிலையை எதன் மூலம் அளக்கிறார்கள்? வானிலை ஆய்வாளர்கள் வெப்பத்தை எதன் மூலமாக அளக்கிறார்கள்? இதுக்கான பதில் வெப்பநிலைமானியையும் பயன்படுத்துவாங்க. ஸ்டீவன்சன் திரை வெப்பமானின்னு ஒன்று இருக்குது, அதையும் பயன்படுத்துவாங்க. குறைந்தபட்ச அதிகபட்ச வெப்பநிலைமானியும் பயன்படுத்துவாங்க. அனைத்தும் சரி என்பது ஆன்சர். அனைத்தும் சரி. 19வது கேள்வி, கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன? கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி என்ன? வெப்ப மண்டலங்க. வெப்ப மண்டலம். கடகரேகை மகர ரேகை இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி தான் வெப்ப மண்டலம். 20வது கேள்வி, வெப்ப மண்டலம் அதிகபட்ச வெப்பமாக இருக்க காரணம் என்ன? வெப்ப மண்டலம்னு சொல்கிறோம், ஏன் அங்கே வெப்பம் அதிகமாக இருக்குதுங்க? இதுக்கான பதில், இந்த பகுதியில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன. சூரியனுடைய கதிர்கள் செங்குத்தாக விழுகின்றன. 21வது கேள்வி, வெப்பமண்டலத்தின் மற்றொரு பெயர் என்ன? வெப்பமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பெயரையும் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா அயன மண்டலம்னு சொல்லுவாங்க. வெப்பமண்டலத்தின் இன்னொரு பெயர் அயன மண்டலம். 22வது கேள்வி, வட அரைக்கோளத்தில் கடகரேகைக்கும் ஆர்டிக் வட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியாக எந்த மண்டலம் உள்ளது? வடக்கு சைடு போகிறீங்க, கடகரேகை வருது. கடகரேகையிலேருந்து ஆர்டிக் வட்டம் வரைக்கும் போகிறீங்க. இந்த இடைப்பட்ட பகுதி என்ன மண்டலம்னு கேட்குறாங்க. மித வெப்ப மண்டலம். மித வெப்ப மண்டலம். 23வது கேள்வி, தென் பகுதியில் மகர ரேகைக்கும் அண்டார்டிகா வட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாக எந்த மண்டலம் உள்ளது? தெற்கு பகுதியில் வர்றீங்க, மகர ரேகைக்கும் அண்டார்டிக் வட்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதி, இங்கேயும் மிதவெப்ப மண்டலம் தான் இருக்குது. மிதவெப்ப மண்டலம். 24வது கேள்வி, சூரிய கதிர்களின் படுகோணம் துருவத்தை நோக்கி செல்ல செல்ல என்னவாகும்? சூரியனுடைய கதிர்கள் பூமத்திய ரேகை பகுதியில் செங்குத்தாக விழுது. அதுவே துருவத்தை நோக்கி செல்ல செல்ல அதனுடைய கோணம் என்பது படுகோணம் குறையும், குறைஞ்சிக்கிட்டே வரும். 25வது கேள்வி, புவியில் பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை என்ன? இந்த பூமியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை எவ்வளவு? இதை பாக்ஸ் கண்டாக கொடுத்துருந்தாங்க. இதுக்கான பதில் 56.7 டிகிரி செல்சியஸ். 56.7 டிகிரி செல்சியஸ். 26வது கேள்வி, புவியில் மிக அதிகபட்ச வெப்பநிலை பதிவான ஆண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ். அது எப்போ பதிவாச்சுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 1913 பதிவாயிருக்கு. 1913. 27வது கேள்வி, மரண பள்ளத்தாக்கு உள்ள இடம் எது? அதிகபட்ச வெப்பம் அப்படிங்கிறது மரண பள்ளத்தாக்கில் தான் பதிவாயிருக்குங்க. மரண பள்ளத்தாக்கு எங்கே இருக்குதுங்க? கிரீன்லாந்து மலைத்தொடரில் இருக்குதுங்க. அமெரிக்காவில் இருக்குதுங்க. கிரீன்லாந்து மலைத்தொடர் இருக்குது, அங்கே தான் மரண பள்ளத்தாக்கு இருக்குது, அங்கே தான் அதிகமான வெப்பநிலை பதிவாயிருக்கு. 28வது கேள்வி, புவியில் இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை என்ன? அதிகபட்ச வெப்பநிலை 56.7ன்னு பார்த்தோம். குறைந்தபட்ச வெப்பநிலை எவ்வளோ பதிவாயிருக்குங்க? -89.2 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு. -89.2 டிகிரி செல்சியஸ். 29வது கேள்வி, புவியில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவான சோவியத் வோஸ்டாக் உள்ள இடம் எது? குறைந்தபட்ச வெப்பம் எங்கே பதிவாச்சுன்னா சோவியத் வோஸ்டாக்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பதிவாயிருக்கு. அந்த சோவியத் வோஸ்டாக் எங்கே இருக்குன்னா அண்டார்டிகாவில் இருக்குங்க.
அண்டார்டிகாவில் வச்சுருக்காங்க. அங்கே தான் ரொம்ப குறைவான வெப்பநிலை பதிவாயிருக்கு. 30வது கேள்வி, புவியில் மிக குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவான ஆண்டு. அதிகபட்ச வெப்பநிலை 1913 பதிவாச்சு. குறைந்தபட்ச வெப்பநிலை 1983 பதிவாயிருக்குங்க. 1983. 31வது கேள்வி, சரியான கூற்றை கண்டறிக. கூற்று, பொதுவாக மழைப்பொழிவு நிலநடுக்கோட்டு பகுதிகளில் அதிகமாகவும் துருவ பகுதிகளை நோக்கிச் செல்ல செல்ல மழையின் அளவு குறைகிறது. அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமான மழை பெய்யுது, துருவ பகுதிக்கு போகும்போது ரொம்ப குறைவாக மழை பெய்யுது. இது கூற்று. காரணம் என்ன? வெப்பநிலை மற்றும் மழை பரவலுக்கு இடையே நெருங்கிய தொடர்பு உள்ளது. இதுக்கான பதில் கூற்றும் சரியாக இருக்குது, காரணம் சரியாக இருக்குது. வெப்பநிலை தான் தீர்மானிக்குது. பூமத்திய ரேகை பகுதியில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுது, அதிகமான வெப்பம் உருவாகுது, அதனால் நீர் அதிகமாக ஆவியாகுது, அது மழையாக பொழியுது. துருவ பகுதியில் சூரியனுடைய கதிர்கள் சாய்வாக விழுது, ஸோ வெப்பம் ரொம்ப குறைவாக இருக்குது, அதனால் அங்கே மழை பொழிவும் குறைவாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான். 32வது கேள்வி, கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு என்ன? கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு என்ன? 1013.25 மில்லி பார்கள். 1013.25 மில்லி பார்கள். 33வது கேள்வி, புவியில் உள்ள எல்லா பகுதிகளிலும் காற்றழுத்தத்தின் அளவு என்ன? ஆவரேஜாக வச்சுக்கோங்களேன், பூமியில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் காற்றழுத்தம் எந்த அளவுக்கு இருக்குது? இதுக்கான பதில் 1.03 கிலோ பை சதுர சென்டிமீட்டர். 1.03 கிலோ பை சதுர சென்டிமீட்டர். 34வது கேள்வி, உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் எவ்வளவு? உலகத்தில் பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம், ஆவரேஜ் அழுத்தம்னு பார்த்தீங்கன்னா 1013 தான். அதிகபட்ச அழுத்தம்னு பார்த்தீங்கன்னா 1083 மில்லி பார்கள். 1083 மில்லி பார்கள் பதிவாயிருக்கு. 35வது கேள்வி, உலகில் அதிகபட்ச அழுத்தம் பதிவான இடம். அதிகபட்ச அழுத்தம் எங்கே பதிவாயிருக்குங்க? இதுக்கான பதில் ரஷ்யாவில் அகாட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் பதிவாகியிருக்கு. அகாட் எங்கே இருக்குங்க? அகாட் என்பது ரஷ்யாவில் இருக்குது, அங்கே தான் பதிவாகியிருக்கு. 36வது கேள்வி, புவியில் மிக அதிகபட்ச அழுத்தம் பதிவான ஆண்டு. அதிகபட்ச அழுத்தம் பதிவான ஆண்டு எது? இதுக்கான பதில் 1968 பதிவாகியிருக்குங்க. அதிகபட்ச அழுத்தம் 1968 பதிவாகியிருக்கு. ரஷ்யாவில் அகாட் என்ற இடத்துல பதிவாகியிருக்கு. 1083 மில்லி பாரா பதிவாகியிருக்கு. 37வது கேள்வி, உலகில் இதுவரை பதிவான மிக குறைந்தபட்ச அழுத்தம் எவ்வளவு? அதிகம்னா 1083 பார்த்தோம், சராசரி 1013. குறைவு விழுங்க, குறைவு 870 மில்லி பார்களாக பதிவாயிருக்கு. 870. 38வது கேள்வி, உலகில் குறைந்தபட்ச அழுத்தம் பதிவான இடம் எது? குறைந்தபட்ச அழுத்தம் பதிவான இடம் எது? இதுக்கான பதில் குவாம் அப்படிங்கிற இடம்ங்க. எங்கே இருக்குன்னா மரியானா அகழியில் இருக்குது. அங்கே ஒரு புயலுடைய கண்ணில் பதிவாகியிருக்கு, குவாம். 39வது கேள்வி, புவியில் மிக குறைந்தபட்ச அழுத்தம் பதிவான ஆண்டு. குறைந்தபட்ச அழுத்தம் பதிவான ஆண்டு எதுங்க? 1929 பதிவாகியிருக்கு. 1929. 40வது கேள்வி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சூறாவளி என்று அழைக்கப்படுவது எது? எதை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்கிறோம், சூறாவளின்னு சொல்கிறோம்? இதுக்கான பதில் குறைந்த அழுத்த மண்டலம். குறைந்த அழுத்த மண்டலத்தை காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சொல்கிறோம், சூறாவளின்னு சொல்கிறோம். 41வது கேள்வி, எதிர் சூறாவளி காற்றுகள் என்று அழைக்கப்படுவது எது? எதிர் சூறாவளி காற்றுகள் என்று அழைக்கப்படுவது அதிக அழுத்த மண்டலம். குறைந்த அழுத்த மண்டலம்னா அதை நம்ம சூறாவளின்னு சொல்கிறோம். அதிக அழுத்த மண்டலமாக இருந்தால் எதிர் சூறாவளின்னு சொல்கிறோம். 42வது கேள்வி, மேகமூட்டத்தையும் காற்றையும் மழை பொழிவையும் உண்டாக்குவது எது? மேகமூட்டத்தை உருவாக்குறது, காற்றை உருவாக்குறது, மழை பொழிவை உருவாக்குவது குறைந்த அழுத்த மண்டலம். குறைந்த அழுத்த மண்டலம் இருந்தால் தான் இது எல்லாமே உருவாகும். 43வது கேள்வி, அமைதியான வானிலையை உண்டாக்குவது எது? வானிலை ரொம்ப அமைதியாக இருக்கும், அமைதியான வானிலையை உருவாக்குவது அதிக அழுத்த மண்டலம். அதிக அழுத்த மண்டலம். 44வது கேள்வி, குறைவான காற்றழுத்த மண்டலம் வானிலை வரைபடத்தில் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது? வானிலை வரைபடம் இருக்கா, அந்த வரைபடத்தில் குறைவான காற்றழுத்தமாக இருந்தால் அதை எல் என்று குறிப்பிடுவார்கள். எல் அப்படின்னா குறைவான காற்றழுத்த மண்டலம். 45வது கேள்வி, அதிக காற்றழுத்த மண்டலம்
வானிலை வரைபடத்தில் டேஸ் என்ற எழுத்தால் குறிப்பிடப்படுகிறது. அதிக காற்றழுத்த மண்டலமாக இருந்தால் எந்த எழுத்தால் குறிப்பிடுவாங்கன்னு கேட்குறாங்க. ஹச் என்ற எழுத்தால் குறிப்பிடுவாங்க. அதாவது குறைவுனா எல், அதிகம்னா ஹச். 46வது கேள்வி, வானிலை ஆய்வாளர்கள் காற்றழுத்தத்தை அளக்க பயன்படுத்தும் கருவி என்ன? வானிலை ஆய்வாளர்கள் காற்றழுத்தத்தை அளக்க பயன்படுத்துவாங்க இல்லைங்களா? எந்தெந்த கருவியை பயன்படுத்துவாங்க? இதுக்கான பதில் அனிராய்டு காற்றழுத்தமானியை பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா காற்றழுத்தமானியை பயன்படுத்துவாங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி. அனிராய்டு காற்றழுத்தமானி. 47வது கேள்வி, வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய பயன்படும் கருவி என்ன? வளிமண்டலத்தில் அழுத்தம் மாறிக்கிட்டே இருக்குமா? மாறிக்கிட்டே இருக்கிறத தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்டே வரக்கூடிய கருவி அப்படிங்கிறது புரோகிராம்ஸ் அப்படிங்கிற கருவி. தமிழில் காற்றழுத்த பதிவுத்தாள்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் புரோகிராம்ஸ், தமிழில் காற்றழுத்த பதிவுத்தாள். 48வது கேள்வி, ஈரப்பதம் வளிமண்டலத்தின் தொகுதியில் எத்தனை சதவிகிதம் வரை இருக்கும்? ஈரப்பதம் வளிமண்டலத்துடைய தொகுதியில் எத்தனை சதவிகிதம் இருக்கும்? 0 முதல் 5% வரை இருக்கும். 0 to 5%. 49வது கேள்வி, ஈரப்பதத்தின் அளவு நிலநடுக்கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கி செல்லும் பொழுது என்னவாகும்? ஈரப்பதத்தின் அளவு நிலநடுக்கோட்டிலிருந்து துருவத்தை நோக்கி போகிறீங்க, என்னாகும்? குறையுங்க. ஏன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிகமான மழை பொழியும், வெப்பமும் அதிகமாக இருக்கும். அதனால் அங்கே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும், துருவத்தில் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 50வது கேள்வி, ஓரிடத்தில் வளிமண்டல ஈரப்பதத்தின் அளவு எந்த அளவை பொறுத்து அமைகிறது? இப்போ நம்ம பேசணும் இல்லைங்களா, அதுலேயே பதில் இருக்குது. வெப்பநிலை. ஒரு இடத்துடைய வெப்பநிலையை பொறுத்து தான் அங்கே இருக்கிற ஈரப்பதத்தின் அளவும் இருக்கும். 51வது கேள்வி, ஒரு குறிப்பிட்ட கன அளவு காற்றில் உள்ள நீராவியின் எடைக்கு டேஸ் என்று பெயர்? ஒரு குறிப்பிட்ட கன அளவு காற்றில் உள்ள நீராவியின் எடைக்கு உண்மையான ஈரப்பதம் என்று பெயர். உண்மையான ஈரப்பதம். 52வது கேள்வி, அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்வது எது? அதிக நீராவியை தக்க வைத்துக் கொள்வது எது? வெப்பக்காற்று. வெப்பக்காற்று எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீராவியை தக்க வைத்துக் கொள்ளும். 53வது கேள்வி, காற்றில் ஒப்பு ஈரப்பதம் எத்தனை சதவீதத்தை அடையும் பொழுது காற்று பூரித நிலையை அடையும்? காற்றில் ஒப்பு ஈரப்பதம்னு ஒன்று இருக்குங்க. அது 100% எப்போ ரீச் பண்ணுதோ அப்போ காற்று பூரித நிலையை அடையும். அப்போ தான் மழை பொழிவு ஆரம்பிக்கும். 54வது கேள்வி, காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி என்ன? காற்றின் ஈரப்பதத்தை அளக்க பயன்படும் கருவி ஹைக்ரோமீட்டர். ஹைக்ரோமீட்டர். 55வது கேள்வி, கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு டேஸ் என்று பெயர்? கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு காற்று என்று பெயர். கிடைமட்டமாக போனால் அதுக்கு காற்றுன்னு பேர். 56வது கேள்வி, செங்குத்தாக நகரும் வாயுவுக்கு டேஸ் என்று பெயர்? செங்குத்தாக நகரும் வாயுவுக்கு காற்றோட்டம் என்று பெயர். நல்லா கவனிங்க, கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு காற்று என்று பெயர், செங்குத்தாக நகரும் வாயுவுக்கு காற்றோட்டம் என்று பெயர். 57வது கேள்வி, நிரந்தர காற்றுகள் அல்லது நிலையான காற்றுகள் என அழைக்கப்படுபவை எவை? நிரந்தர காற்றுகள் அல்லது நிலையான காற்றுகள் என்று அழைக்கப்படுபவை எவை? கோள் காற்றுகளை தான் சொல்லுவாங்க. கோள் காற்றுகள் நிரந்தர காற்றுகள் அல்லது நிலையான காற்றுகள் என்று அழைக்கப்படுகிறது. 58வது கேள்வி, ஆண்டுதோறும் ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆண்டு முழுவதும் ஒரே திசையை நோக்கி தான் வீசும். அப்படி வீசினா அந்த காற்றுகளுக்கு கோள் காற்றுகள் என்று பெயர். ஆண்டு முழுவதும் ஒரே திசையில் வீசினா அதுக்கு பேர் கோள் காற்று. 59வது கேள்வி, கோள் காற்றுகளில் தவறானது எது? கோள் காற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வியாபார காற்றும் கோள் காற்று தான், மேலை காற்றும் கோள் காற்று தான், துருவ காற்றும் கோள் காற்று தான். கடல் காற்று என்பது கோள் காற்று கிடையாது. இது பார்த்தீங்கன்னா தலக்காற்று, பிரதேச காற்று என்று அழைக்கப்படும். 60வது கேள்வி, கோடை காலத்தில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி வீசும் காற்று குளிர்காலத்தில் நிலத்திலிருந்து கடலையும் நோக்கி வீசும் காற்று எவ்வகையை சார்ந்தது? கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா கடலிருந்து காற்று நிலப்பகுதியை நோக்கி வீசும். குளிர்காலத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி வீசும். இப்படி வீசும் காற்றுகள் எந்த வகையை சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பருவகால காற்றுகள். இது பருவகால காற்றுகள். 61வது கேள்வி, ஒரு நாள் அல்லது ஆண்டின் குறுகிய காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சிறிய பகுதியில் வீசும் காற்று எது? ஒரு நாளாக இருக்கலாம், ஒரு ஆண்டாக இருக்கலாம், ஒரு குறுகிய காலமாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறுகிய பகுதியில் வீசும் காற்றுக்கு பெயர் தலக்காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, பிரதேச காற்றுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தாங்க.
3ம் 4ம் சரி. தலக்காற்று என்றும் சொல்வார்கள், பிரதேச காற்றுகள் என்றும் சொல்வார்கள். 62வது கேள்வி, தலக்காற்று அல்லது பிரதேச காற்றுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் எவை? தலக்காற்று அல்லது பிரதேச காற்றுகளுக்கு எடுத்துக்காட்டுகள் நிலக்காற்று என்பதும் தலக்காற்று தான், கடல் காற்று என்பதும் தலக்காற்று தான். இந்த ரெண்டுமே 1, 4 சரி. 1ம் 4ம் சரி. அது கேள்வி, தற்காலத்தில் உலகம் முழுவதும் பயன்பாட்டில் உள்ள காற்றின் வேகத்தை அளக்க பயன்படும் கருவி என்ன? தற்காலத்தில் உலகம் முழுக்க பயன்படுத்துகிறாங்க. காற்றின் வேகத்தை அளக்க பயன்படுத்தப்படும் கருவி பியோஃபோர்டு அப்படிங்கிற கருவி. பியோஃபோர்டு. 64வது கேள்வி, பியோஃபோர்டு அளவை கருவி உருவாக்கப்பட்ட ஆண்டு? இந்த பியோஃபோர்டுங்கிற கருவியை எப்போ உருவாக்குனாங்கன்னு கேட்குறாங்க. 1805 தான் உருவாக்குனாங்க. 65வது கேள்வி, பியோஃபோர்டு கருவியை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்திய முதல் கப்பல் எது? பியோஃபோர்டு கருவியை அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்திய முதல் கப்பல் HMS பீகால் அப்படிங்கிற கப்பல். இந்த கப்பலில் தான் ஃபஸ்ட்டு பயன்படுத்தியிருக்காங்க. 66வது கேள்வி, காற்றின் திசையையும் வீசும் காலத்தையும் நில வரைபடத்தில் குறிக்கும் கருவி எது? காற்றுடைய திசையையும் வீசும் காற்றையையும் நில வரைபடத்தில் குறிச்சிட்டே வருவாங்க. அப்படி குறிக்கக்கூடிய கருவிக்கு பெயர் விண்ட் ரோஸ்ன்னு பேர். விண்ட் ரோஸ். 67வது கேள்வி, காற்றின் திசை, காற்றின் வேகம், சூரிய வெளிச்சம், மழை ஆகிய வானிலை கூறுகளை வரைகோட்டு படத்தின் மூலம் பதிவு செய்யும் கருவி என்ன? காற்றுடைய திசை என்ன, காற்றுடைய வேகம் என்ன, சூரிய வெளிச்சம் எவ்வளோ இருக்குது, மழை எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே வரைகோட்டு படமாக பதிவு செஞ்சுட்டு வரும். அந்த கருவிக்கு பெயர் மீட்டிரோகிராஃப்னு சொல்லுவாங்க, ட்ரிபிள் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். இதுவும் ஒன்று தான். 1ம் 4ம் சரி. ட்ரிபிள் ரிஜிஸ்டர் அப்படின்னாலும் மீட்ரோகிராஃப்னாலும் ஒன்று தான். 68வது கேள்வி, எந்த நாட்டின் பெரும்பகுதியில் காற்றின் வேகம் குறைவாக உள்ளது? எந்த நாட்டுடைய பெரும்பகுதியில் காற்றின் வேகம் குறைவாக உள்ளது? இதுக்கான பதில் பிரேசில். பிரேசில் நாட்டுடைய பெரும்பகுதியில் காற்றுடைய வேகம் குறைவாகத்தான் இருக்குது. 69வது கேள்வி, பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதிகளில் சரியானது எது? பூமியில் குறைந்த காற்று வீசும் பகுதியில் சரியானது இந்தோனேசியா, மலேசியா, சுமத்ரா, காபான், காங்கோ, டிஆர் காங்கோ அனைத்து பகுதிங்க. இது பாக்ஸ் கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். இந்தோனேசியா, மலேசியா, சுமத்ரா, காபான், காங்கோ, டிஆர் காங்கோ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா குறைந்த காற்று வீசுகிறது. 70வது கேள்வி, உலகிலேயே முதலாக காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் யார்? உலகத்திலேயே முதல் முறையாக காலநிலை பற்றிய விவரங்களை சேகரித்து காலநிலை வரைபடங்களின் தொகுப்பை வெளியிட்டவர் அல் பாலாகி அப்படிங்கிறவர். அல் பாலாகி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்ஸ் இன்சைட் கொஷின் பார்த்தோம். 70 கொஷின் பார்த்துருக்கோம். இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 71வது கேள்வி, புவியின் வளிமண்டலம் -% நைட்ரஜன் மற்றும் -% ஆக்சிஜன் அளவை கொண்டுள்ளது. இதுக்கான பதில் 78% நைட்ரஜன் இருக்குது, 21% ஆக்சிஜன் இருக்குது. 72வது கேள்வி, டேஸின் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். அதாவது சராசரி வானிலைன்னா என்னங்க? காலநிலை தான். சராசரி வானிலையை வச்சு தான் காலநிலையை நம்ம சொல்ல முடியும். 73வது கேள்வி, புவி பெறும் ஆற்றல் என்ன? இந்த பூமி பெறும் ஆற்றல் என்பது வெப்ப ஆற்றலை தான் பெறுது. வெப்ப ஆற்றல். 74வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆகும்? சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு சம மழையளவு கோடு. 75வது கேள்வி, டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. எந்த கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது? இதுக்கான பதில் ஈரநிலைமானி. ஈரநிலைமானி. அடுத்து நான் பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. வானிலை என்பது குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது ஆகும். வானிலை. வானிலையை பற்றிய அறிவியல் ஆய்வு வளியியல் ஆகும். புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் கிரீன்லாந்து மலைத்தொடரில் இருக்கிற மரண பள்ளத்தாக்கு. காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவுக்கும் உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள வித்தியாசம் ஒப்பு ஈரப்பதம் எனப்படும். அனிமாமீட்டர் மற்றும் காற்றுமானி மூலம் காற்றின் வேகத்தையும் மற்றும் காற்றின் திசை ஆகியவை அளக்கப்படுகின்றன. சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு சம வெப்பக்கோடு எனப்படும். 77வது கேள்வி, பொறுத்துக. சரியாக பொறுத்துனுங்க. இதுக்கான பதில் காலநிலை என்பது நீண்ட நாளைய மாற்றங்கள். ஐசோனிப் என்பது சம அளவுள்ள பனிப்பொழிவு. ஈரநிலைமானி, இதன் மூலமாக ஈரப்பதத்தை நம்ம அளவிடலாம். ரேடார் மூலமாக புயலின் அமைவிடத்தையும் அது நகரும் திசையையும் அறிந்து கொள்வது. குறைந்த அழுத்த மண்டலம் என்பது சூறாவளி.
அடுத்து நான் பார்க்க போகிறது சரியா தவறா என குறிப்பிடுக. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடியுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கடைசியாக நான் பார்க்க போகிறது சரியா தவறா என குறிப்பிடுக. பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, புவியை சுற்றியுள்ள வளிமண்டலம் பல்வேறு வாயுக்களால் ஆன கலவையாகும். சரி. வானிலை பற்றிய அறிவியல் பிரிவுக்கு காலநிலை என்று பெயர். தவறு, வளியியல் என்று சொல்வார்கள். இது தவறு, வளியியல் என்று சொல்வார்கள். மூன்றாவது பாயிண்ட், சமமான சூரிய வெளிச்சம் உள்ள பகுதிகளை இணைக்கும் கோட்டிற்கு சம சூரிய வெளிச்ச கோடு என்று பெயர். நாலாவது பாயிண்ட், ஈரப்பதத்தை கணக்கிடும் கருவி அனிராய்டு அழுத்தமானி ஆகும். தவறு, இது தவறுங்க. அப்போ இந்த 1, 3 மட்டும் சரி. ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருச்சுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கேள்வியை பார்த்துருக்கோம். நேரம் கிடைக்கும் போது இன்னும் 2-3 முறை போட்டு கேட்டிங்கன்னா போதும், அப்படியே மனசில் பதிஞ்சிரும். டெட்டு, டிஎன்பிஎஸ்சி போன்ற எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்குது. எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.